ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஃப்சி ஸ்குவாட். ஸோ இந்த சேனல் பொறுத்தளவுக்கும் நம்ம ஃபுல்லாக ஃபேண்டசி பெட்ஸை தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபேர் ப்ளே ஆகட்டும், 1x பெட் 2x பெட் வாட் எவர் நீங்கள் ப்ளே பண்ணாலும் நான் கொடுக்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பர்சனலாக வந்துட்டு ஃபேர் ப்ளேயில் தான் ஃபேண்டசி பிளேயிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த எக்ஸல் ஷீட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் மேட்ச் 1 கொடுத்துருக்கேன்ல, மேட்ச் 1ல் இங்கே வந்துட்டு நான் டோட்டல் ஸ்கோர் ஹை ஸ்கோர் இன் ஐபிஎல் அப்படின்னு கொடுத்து கிட்டத்தட்ட 1560 மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா, இப்போ வந்துட்டு 20 நீங்கள் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே எனக்கு 20 ஆட் ஆயிரும். இங்கே எனக்கு வந்துட்டு நீடு வந்துட்டு இன்னும் 1540 அப்படின்னு எனக்கு இங்கே கால்குலேட் ஆகி வந்துடும். இது எதுக்காக அப்படிங்கிறத நான் பேக்கில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ ஃபேண்டசி வந்துட்டு லாங் இன்னிங்ஸ் ப்ளே பண்ண போகிறோம் ஐபிஎல்லில். ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ராக் பண்ண போகிறேன். நான் என்னென்ன பெட் வந்துட்டு லாங் இன்னிங்ஸ்க்கு ப்ளே பண்ணியிருக்கணும் எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே டேட்டாவாக வந்துட்டு நான் இப்போது ரெகுலர் மானிட்டரிங்கில் ரெகுலராக நமக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் ரெகுலர் வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இது எப்படி நீங்களும் ஈஸியாக ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபேர் ப்ளே பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு 4x பெட் பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு 4R புக் பண்ணால் வாட் எவர் நீங்கள் ப்ளே பண்ணாலும் நோ இஷ்யூ. நான் கொடுக்க போகிற எஸ்என்ஓ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டெலகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். என்டையராக ஃப்ரீ. எப்பவுமே வந்துட்டு நம்ம அந்த ப்ரீமியம் பண்ண போகிறதே கிடையாது. யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னா 1 டேக்கு முன்னாடி மேட்சோட ப்ரிவ்யூ வந்துட்டு நம்ம ஷேர் பண்ண போகிறோம். தென் அன்னைக்கு ஈஸியாக இருக்கிற ப்ரீ பெட்ஸ் அண்ட் டியூரிங் செஷன் அப்போ வந்துட்டு என்னென்ன மாதிரி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஐபிஎல்லோட லாங் இன்னிங்ஸ் பெட் ப்ரீ பெட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரே மேட்ச்சில் 6 பேர் 50s வந்துட்டு அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக எஸ் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஹைலி ரிஸ்கியான ஒரு பெட். தென் டோட்டல் கேட்ச் அவுட்ஸ் வந்துட்டு இந்த ஐபிஎல்லில் 670 வரும் அப்படின்னு எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு மேட்ச்சுக்கு வந்துட்டு மினிமம் 9 கேட்ச் அவுட்ஸ் வந்துட்டு இதுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? தென் அடுத்ததான் மோஸ்ட் டக் அவுட்ஸ் இன் ஐபிஎல் அப்படின்னு 4 நோ கொடுத்துருக்கேன். அதாவது ஒரே இன்னிங்ஸில், அதாவது ஒரு டீம் பேட்டிங் பண்ணுவாங்கள்ல 20 ஓவர், அந்த 20 ஓவரில் 4 பேர் டக் ஆக மாட்டாங்க அப்படின்னு நான் எஸ் கட்டியிருக்கேன். தென் மோஸ்ட் காட் அவுட்ஸ் இன் ஐபிஎல் அப்படின்னு 9 பேரும், அதாவது 10 பேர் பேட்டிங் ஆடுறாங்கல்ல, அந்த 10 விக்கெட்டில் 9 விக்கெட் கேட்ச் அவுட் ஆகாது. மினிமம் 8 விக்கெட் தான் மேக்ஸிமம் ஆகும். 9 10 வந்துட்டு மேபி வேறு எல்பிடபிள்யூ ரன் அவுட் இந்த மாதிரி வேறு தான் ஆகும் அப்படின்னு பெட் கட்டியிருக்கேன். தென் வந்துட்டு மோஸ்ட் வைடு இன் ஐபிஎல் வந்துட்டு ஒரே இன்னிங்ஸில், ஓகேங்களா, ஒரு இன்னிங்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க, 20 ஓவரில் 15 வைடு போட மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கேன். வைட் மட்டும், நாட் எக்ஸ்ட்ரா. வைன் மட்டும் 15 போகாது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க். மற்ற பார்த்த 4மே வந்துட்டு கொஞ்சம் மாடரேட்டான ரிஸ்க் தான். ஓகேங்களா? தென் அடுத்து தான் இந்த ஓவரால் ஐபிஎல் முடிகிறதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேனாவது 72 பால்ஸ் வந்துட்டு பிச்சில் ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எஸ் கட்டியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப நம்ப கட்டினது ஒன்று விராட் கோலி அண்ட் ருத்ராஜ் கைக்வாட். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பேட்டர்ஸ்க்கு வந்துட்டு மேபி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. தென் அடுத்ததாக ஹையஸ்ட் டபுள் டிஜிட் ஸ்கோரர் இன் ஐபிஎல் 14 பேர். இப்போ வந்துட்டு ஒரு டீமில் 7 விக்கெட் போகணும், இன்னொரு டீமில் 7 விக்கெட் போகணும். அவர் எல்லாமே வந்துட்டு இறங்கினவங்க எல்லாமே டபுள் டிஜிட் அடிக்கணும். இட் மீன்ஸ் வந்துட்டு 10 விக்கெட் 10 விக்கெட் 2 பக்கம் ஆல் அவுட் ஆனாலும் அந்த டபுள் டிஜிட் ஸ்கோர் அடிச்சவங்க எண்ணிக்கை வந்துட்டு 14 இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எனி ஒன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு இது பாசிபிள் ஆகும். ஓகேங்களா? தென் டோட்டல் ஹையஸ்ட் ஸ்கோர் இன் ரன்ஸ் இன் ஐபிஎல். அதாவது இப்போ ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி மேட்ச் 1ல் இன்றைக்கி மொத்தம் 40 ஓவரில் அதிகபட்சமே வந்துட்டு ஒரு ஓவரில் வந்துட்டு 20 அடிச்சிருக்காங்க அப்படின்னா 20 ப்ளஸ். தென் அதே போல் ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்துட்டு அந்த 40 ஓவரில் எந்த ஸ்கோரோட ரன் வந்துட்டு அதிகமாக இருக்கோ அதை டோட்டல் பண்ணி, ஓகேங்களா, அதோட எண்ணிக்கை வந்துட்டு 1560 வருமா அப்படிங்கிறது. அப்போது ஒரு மேட்ச்சுக்கு 22 ரன் அடித்தா போதுமானது. ஓகேங்களா? இப்போ ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் 20 ரன் கேட்பாங்க. அடுத்த மேட்ச் எல்லாமே 22 25 அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 22 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமம். ஸோ டெஃபினட்டாக இதை நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததாக டோட்டல் சிக்ஸஸ் வந்துட்டு 1185 நான் இதில் வந்துட்டு பெட் பண்ணியிருக்கேன். போன தடவை வந்துட்டு 1300 சிக்ஸஸ் போயிருக்கு. ஓகேங்களா? தென் அடுத்த பெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் 99 ரன்னை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அதாவது லோயஸ்ட் ஐபிஎல் இன்னிங் ஸ்கோர் வந்துட்டு இந்த தடவை 99க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு நான் பெட் கட்டியிருக்கேன். 99 இல்லை 100 இந்த மாதிரி வந்துட்டு மேலே போய்டும் அப்படின்னு பெட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த இம்பேக்ட் பை ரூல் வந்துட்டு டெஃபினட்டாக இந்த 99 அப்படிங்கிறத கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கும் அதுக்கு கீழே எந்த டீமுமே போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பிலீவ் இருக்கிறனால தான்
நான் வந்துட்டு இந்த பெட் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கான பெட்டு தான். நீங்கள் யோசிச்சுட்டு வந்துட்டு இதை ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் வந்துட்டு லாஸ்ட் ஒன் வந்துட்டு டோட்டல் ஃபோர்ஸ் இன் ஐபிஎல் பார்த்தீங்க அப்படின்னா 2215 கிட்ட வந்துட்டு இந்த தடவை கேட்டிருக்காங்க. அதுதான் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். போன தடவை வந்துட்டு நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது 2100 150 சம்திங்கை பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் டோட்டல் மேட்ச்சுக்கும் எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எங்கேயும் டேட்டாவும் கிடைக்கல. ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க கொடுத்துருக்க அந்த 2215 அப்படிங்கிற நம்பர் படி ஒரு மேட்ச்சுக்கு வந்துட்டு நமக்கு 30 ஃபோர்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. அப்போது ஒரு இன்னிங்ஸுக்கு 15 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ஃபோர்ஸ் லிஸ்ட்டு தான். ஏதாச்சும் 1-2 மேட்ச் அந்த லோ ஸ்கோர் போகும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போவும் வந்துட்டு மோர் ஓவர் வந்துட்டு 10 4 அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. திரும்ப வந்துட்டு இந்த 200 ஸ்கோர் தென் 250 அந்த மாதிரி சில மேட்சுகள் நகரும்போது அப்போ வந்துட்டு நமக்கு கம்பன்சேட் ஆகிட்டு டெஃபினட்டாக இது அச்சீவபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு பர்சனலாக ஃபீல் பண்ணி இதை பெட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் வந்துட்டு நான் பேசுகிறதுக்கு பிறகு நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் போய் பார்த்துட்டு இதே நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபர்தராக வந்துட்டு ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.